குமார் சிங் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து குமரசுதன் விநாயகர் 2 பேரும் டிஸ்டேஜ் பண்ணிட்டாங்கப்பா. குமரசுதன் விநாயகர் வாங்குறாரு, இங்க வாங்குறாரு. குமார் சிங் சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க சார். நவீனஸ்ரீ மகாராணி நவீனஸ்ரீ கொஞ்சம் வாங்க வாங்க வாங்க. சிவகுமார் இந்த வீடியோல பிஸியா இருந்தால வர மாட்டாங்க, ஃபீல் பண்றாங்க. நவீனஸ்ரீ மகாராணி வாங்க. அடுத்து குமார் சிங் அவர்கள் வந்து கொடுக்க போறாங்க. அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவர் ஒரு ரொம்ப வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். அவரு பறக்க கரகோஷம் அவரே கேட்கிறாரு. ஓகே, தீபிகா ஸ்ரீ கிருஷ்ணன். தீபிகா ஸ்ரீ குட்டி கிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. ரொம்ப சூப்பரான சிட்டி, ரொம்ப அழகா அப்பா குமார் உங்க கையால வாங்கணும்னு இருக்கிறாரு குட்டி கிருஷ்ணன். சந்தியா முத்துமாரியம்மன் சந்தியா தமிழ் எச்ஓடி ப்ரொஃபசர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். எச்ஓடி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சந்திரசேகரன் பார்த்திபன் வாங்க. முத்துமாரியம்மன் அவங்க வாங்குறாங்க. அடுத்து அரவிந்த் கந்தா. அரவிந்த் கந்தா நம்ம பார்த்திபன் அப்பா அவர்கள் கொடுக்குறாங்க. அவர்கள் கையால பரிசு கொடுக்குறாங்க. இப்ப குமார் கையால வாங்குறாரு. முருகன் அரவிந்த் கந்தா திரும்பி நின்னுக்கோங்க, திரும்பி நின்று வாங்குங்க. முருகன் ரொம்ப ஸ்டைலா வந்திருக்காரு. அடுத்து பவானி, அடுத்து பார்த்திபன் அப்பா வழங்குறாங்க. பவானி எவ்வளவு ஆக்டிவா வராங்க பாருங்க. முருகன் அடுத்து ஒருத்தர் தான் ஹைலைட்டா வராரு, நம்ம கருப்பசாமி. கருப்பசாமிக்கு ஒரு கரகோஷம். எங்க கருப்பசாமி அவரு அங்க பாருங்க. ஒரு வீரமா கண்ணை வச்சுட்டு வாங்குங்க பாக்கலாம். அப்படி கண்ணை முடிச்சு பார்த்து வாங்குங்க. எக்ஸலண்ட். யாருக்காவது விடுபட்டு போயிருக்கா? எல்லாரும் வாங்கியாச்சா? நம்ம சந்திரசேகரன் திரு சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் எச்ஓடி திரு சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கணும். வேற யாரும் வாங்கறதுக்கு இருக்காங்க? இன்னும் வாங்க. திரு சந்திரசேகரன் அவர்கள் நவீன திருவிளையாடல் பாடலுக்கு வந்து அவ்வளவு அருமையா வந்து அந்த ஒரு காட்சியை வந்து ஒரு நாடகமா போட்டாங்க. அவங்களுக்கு திரு சிவகுமார், நம்ம சகோதரர் சிவகுமார் முத்துலட்சுமியோட கணவர், அவங்க கையால வந்து இந்த பரிசை வாங்குறாங்க. வாங்க, யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வாங்க. எனது கணவர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம். என்ன வந்து பேச சொல்லிட்டு அவங்க கீழே இருந்து பார்ப்பாங்க. அவங்கள பத்தி நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாடுற திறன் இருந்தாலும் எத்தனை பேர் வந்து மேடையில ஏற்றிடுவாங்க, எத்தனை பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. என்னை வந்து அந்த அளவுக்கு எனக்கு பாடல. என்னை பாட வச்சு திரு சுப்பிரமணியன் அவர்கள் மேலே வாங்க. நம்ம கணவரை வந்து நான் என்றைக்குமே வந்து நினச்சி பார்க்கணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த பாடல் திறனில் மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து கீழே வந்து இருந்து மேலே மனைவி பாடுறது வந்து அவங்க ரசிக்கிறாங்கன்னா அதான் அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்ககிட்ட வந்து நான் அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க வந்து எனக்கு எப்பவுமே இப்போ வந்து பார்லிமெண்ட்ல பெண்கள் மசோதா ஏற்றதுனால நம்ம திரு சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்திரசேகரன் ரொம்ப அருமையான ஒரு பேச்சாளர், ரொம்ப ஒரு அருமையா ஒரு நாடகத்தை நடிச்சிருக்காரு. வாங்குங்க, கொடுங்க அவர் வாங்க. கரகோஷம். இதுவரை ஒரு நாடகத்தை நம்ம அரங்கேற்றதுல பேக் சைடு ரொம்ப போகாதீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த திருவிழா. ரொம்ப ஒரு பேக் சைடு போகாதீங்க, விழுந்துருவோம். ஆமா, ரொம்ப அற்புதமா மீண்டும் ஒரு கரகோஷத்தை எழுப்பிட்டு நம்ம இந்த அடுத்து நம்ம உபயதாரதி பேரை படிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பொறுமை காத்து கரகோஷம் எழுப்பின அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி.